வார்த்தை நமக்கு பாலாக மட்டுமல்ல, நல்லா கவனிச்சுட்டு வாங்க, தேவனுடைய வார்த்தை நமக்கு அது பாலாக மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தை நமக்கு அப்பமாகவும் இருக்கிறது என்று சத்திய வேதம் நமக்கு போதிக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? பிறந்த குழந்தைக்கு பாலை கொடுக்கிறோம், கொஞ்சம் வளர்ந்த உடனேயே பாலை நிறுத்திட்டு பிஸ்கட்டு, ரொட்டி, செர்லாக்கு, இன்னும் அடுத்தடுத்து என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. பாலவே வருஷ கணக்கில் கொடுக்கறது கிடையாது. பிறந்த குழந்தைக்கு என்ன செய்கிறாங்க, பாலை கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஒரு 1.5 வயசு வந்த உடனே டக்குன்னு என்ன செஞ்சுறாங்க, நிறுத்திட்டு இப்போ அப்பத்தை என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அருமையானவர்களை கவனியுங்கள். இதை போலத்தான் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் தேவனுடைய வார்த்தை ஆவிக்குரிய குழந்தைகளுக்கு பாலாக இருக்கிறது, கொஞ்சம் வளர்ந்தவர்களுக்கு அப்பமாக இருக்கிறது. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இங்கே பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மனுஷன் புரோட்டாவினாலே மாத்திரமல்ல, சப்பாத்தினாலே மாத்திரமல்ல, பிரியாணினாலே மாத்திரமல்ல, நூடுல்ஸ்னாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ புரோட்டா சாப்பிடக்கூடாதா பாஸ்டர்? பிரியாணி சாப்பிடக்கூடாதா? அருமையானவர்களை கவனியுங்கள். இந்த வசனம் எந்த உணவை குறித்து பேசுகிறது? இந்த வசனம் எந்த மனுஷனுக்கு, எந்த பகுதிக்கு உணவாக இருக்கிறது என்பதை குறித்து இந்த வசனம் போதிக்கிறது என்பதை குறித்து நாம் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே ஒரு காரியம் தெளிவாய் விளங்குகிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. எந்த மனுஷன்? அந்த மனுஷனை குறித்து அன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே என்ன செய்வான்? பிழைப்பான். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். ஆமென். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 விதமான அப்பத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஒன்று சரீர அப்பத்தை குறித்து பேசுகிறார், இரண்டாவதாக ஆவிக்குரிய அப்பத்தை குறித்து பேசுகிறார். புரியுதா உங்களுக்கு? ஒன்று சரீர அப்பத்தை குறித்து பேசுகிறார், இரண்டாவதாக ஆவிக்குரிய அப்பத்தை குறித்து பேசுகிறார். சரீர அப்பம் சரீர நல்வாழ்வுக்கு அவசியமானது. ஆவிக்குரிய அப்பம் ஆவிக்குரிய நல்வாழ்வுக்கு அது அவசியமானது. சரி, ஆவிக்குரிய அப்பம் என்பது எது? ஆவிக்குரிய அப்பம் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே எதை சொல்லுகிறார்? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு, ஆவி மனுஷனுக்கு, உள்ளான மனுஷனுக்கு அது அப்பமாக என்ன செய்கிறது? உணவாக இருக்கிறது, போஷாக்காக என்ன செய்கிறது? இருக்கிறது என்பதை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறார். அது மாத்திரமல்ல, அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் வெறும் சரீரம், இன்னைக்கு மனுஷன் நீங்க பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாருமே கிறிஸ்தவ மக்கள் எடுத்துக்கங்க, மற்ற மக்களை நீங்க எடுத்துக்கங்க, மனுஷன் பொதுவா என்ன நினைக்கிறான்னா, நான் வெறும் என்னவா இருக்கிறேன்? சரீரமா இருக்கிற. இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பெரிய ஒரு நம்பிக்கை. நான் வெறும் யாரு? வெறும் சரீரம் என்று அவங்க நினைக்கிறாங்க. ஆகையால் தான் இந்த சரீரத்தை என்ன செய்றாங்க? நல்லா குளிப்பாட்டுறாங்க. இந்த சரீரத்தை என்ன செய்றாங்க? நல்லா குளிப்பாட்டுறாங்க. இதுக்கு நல்லா சோப்பை போடுறாங்க, இதுக்கு சென்ட்டை போடுறாங்க, இதுக்கு பாருங்க இன்னும் என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இதை தூங்க வைக்கிறதுக்கு நல்ல பெட்டு, இதுக்கு இந்த சரீரத்துக்கு பாருங்க தேவையான தண்ணீரை பாருங்க எடுத்துக்கிறதுக்கு நல்ல மினரல் வாட்டர்லாம் கொடுக்குறாங்க, நல்லா சென்ட்லாம் போடுறாங்க, நல்லா தூங்க வைக்கிறாங்க. பலவிதமான காரியத்தை இந்த சரீரத்துக்கு என்ன செய்கிறாங்க. அருமையானவர்களே கவனிங்கள். மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, நான் வெறும் சரீரம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் மனுஷன் வெறும் சரீரம் மட்டும் கிடையாது.
சில வாரங்களுக்கு முன்பதாக இதை குறித்து அவன் தெளிவாக சொன்னேன் இல்லையா? மனுஷன் ஆவியா இருக்கிறான், மனுஷன் ஆத்துமாவாக இருக்கிறான், மனுஷன் சரீரமாக இருக்கிறான். இந்த மூன்றும் சேர்ந்துதான் யாரு? மனுஷன். மனுஷன் ஆவி, ஆத்துமா, சரீரமுடையவனாய் இருக்கிறான். இந்த மூன்று சேர்ந்துதான் யாரு? மனுஷனாக இருக்கிறான். எனவே சரீரத்தை கவனிப்பதை போலத்தான் ஆத்துமாவையும் கவனிக்க வேண்டும். ஆத்துமாவை கவனிப்பதை போலத்தான் ஆவி மனிதனை என்ன செய்ய வேண்டும்? நாம் கவனிக்க வேண்டும். இன்னமும் சொல்ல போனா ஆத்துமாவையும் சரீரத்தையும் கவனிக்கிறத விட ஆவி மனுஷனைத்தான் நன்றாக என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும், அதிகமாய் கவனிக்க வேண்டும். அவன் மேலதான் ரொம்ப அக்கறை எடுக்கணும். எவன் மேல? ஆவி மனுஷன், அந்த உள்ளான மனுஷன், அந்த இன்னர் மேன், ஸ்பிரிட் மேன், அந்த இருதயம், அவனைத்தான் ரொம்ப நல்லா என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆவி மனுஷன்தான் உண்மையான மனுஷன். அவன்தான் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அங்கே இருந்துதான் நல்ல காரியங்கள், நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு புறப்பட்டு வருகிறது. இது அநேகர் கவனிக்கிறதே கிடையாது. உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம், உங்களுக்கு தேவையான நன்மைகள், உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம், உங்களுக்கு தேவையான வெற்றி, உங்களுக்கு தேவையான சுகம், எல்லா ஆசீர்வாதங்களுமே எங்க இருந்து புறப்பட்டு வருகிறது? ஆகையால் தான் சத்தியவேதம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நிலத்தில் நின்று ஜீவ ஊற்று உனக்கு புறப்பட்டு வரும். உன் புருஷனுக்கு புறப்பட்டு வரும், உன் பிள்ளைக்கு புறப்பட்டு வரும், உன் குடும்பத்துக்கு புறப்பட்டு வரும், உன்னுடைய பிசினஸுக்கு, வியாபாரத்துக்கு புறப்பட்டு வரும். அந்த இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சரீரத்தை காத்துக்கொள்ளணும், ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். ஆனா இந்த ரெண்டையும் காத்துக்கொள்றதை விட ரொம்ப அதிகமாக எதைத்தான் காத்துக்கொள்ளணும்? ஏன்னா அதுதான் ஜீவ ஊற்று. ஊற்ற பத்திரமா காத்துக்கிறணும். ஊற்ற காப்பாற்ற விட்டுட்டோம்னா வாழ்க்கையே போயிடும். மனுஷன் என்ன நினைக்கிறான்? நான் வெறும் சரீரம், என்ன ஒரு 70 வருஷம் கழிச்சு மண்டையை போட்டு கொண்டு போய் மண்ணுக்குள்ள வச்சிருவாங்க, அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் மனுஷன். தவறு. சரீரத்தை கொண்டு போய் தான் மண்ணுக்குள்ள வைக்கிறாங்க. உள்ள இருக்கிற ஆவி மனிதன், இன்னர் மேன், அந்த ஸ்பிரிட் மேன், அவனை கொண்டு போய் மண்ணுக்குள்ள வைக்க முடியாது, ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்க முடியாது. அவன் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவன்தான் உண்மையான மனிதன், ரியல் மேன். அவன்தான். அவனை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. எனவே இந்த ஆவி மனுஷனை நன்றாக என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்க ஆவி மனுஷனை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், அவனை போஷியுங்கள். ஆமென். இவனுக்கு கொண்டு போய் நல்லா புரோட்டா, சில்லி சிக்கன்லாம் போட்டு தள்ளுறோம். எதுக்கு? சரீரத்துக்கு. உள்ள இருக்கிறவனை கண்டுக்கிறதே கிடையாது, அவனை மதிக்கிறதே கிடையாது, அவன் மேல அக்கறை எடுக்கிறதே கிடையாது. அதனாலதான் வாழ்க்கையில தோல்வி, அதனாலதான் வியாதியை ஜெயிக்க முடியல, தரித்திரத்தை ஜெயிக்க முடியல, கடன் பிரச்சனை ஜெயிக்க முடியல. எல்லாம் இருக்கிறீங்களா? உள்ள இருக்கிற ஆவி மனுஷனுக்கு என்ன செய்யணும்? நல்ல சாப்பாடை போட ஆரம்பிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, சரீர பிரகாரமாக எப்படி ஒரு மனுஷன் அப்பத்தை சாப்பிட்டு அவன் பிழைக்கிறானோ, அதை போலவே ஆவி மனுஷன் தேவனுடைய வார்த்தையை சாப்பிட்டு அவன் என்ன செய்கிறான்? பிழைக்கிறான், பிழைக்க வேண்டும். எனவே சரீரத்திற்கு சாப்பாடை போடுவதை போல ஆவி மனுஷனுக்கு சாப்பாடு என்ன செய்யணும்? போடணும். ஆவி மனுஷனுக்கு சாப்பாடு எது? தேவனுடைய வார்த்தை. எதுங்க? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் ஆவி மனுஷனுக்கு சாப்பாடு. அது மாத்திரமல்ல, சரீரத்தை கவனிப்பதை போலவே ஆவிக்குரிய ஜீவியத்தை என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். அப்படி கவனித்தால் தான் ஆவி மனுஷன் ஆரோக்கியமாக இருப்பான், நன்றாக இருப்பான், பலனாக இருப்பான், விசுவாசமாக இருப்பான். எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய ஜீவியத்தை கவனிக்கவில்லை என்றால் ஆவி மனுஷன் மெலிந்து நலிந்து காய்ந்து போய் பேண்ட் இருப்பான். யாரு? உள்ள இருக்கிறவன். வெளியில வேணா ரொம்ப வாட்ட சாட்டமா 6 அடி உயரமா அப்படி ஆளு ஜெயில்டு மாதிரி இருக்கலாம். ஆனா உள்ள இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? மெலிஞ்சு காய்ஞ்சு போய் பேண்ட் இருக்கான். ஒரு சின்ன காரியம் வந்தா கூட மயங்கி பொத்துனிக்கல விழுந்துருது, மடங்கி விழுந்துருது. கடவுளுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கான்னு கேட்கறது. எல்லாம் இருக்கிறீங்களா? உள்ள இருக்கிற ஆவி மனுஷனை கவனிக்கிறதே கிடையாது, அவனுக்கு சாப்பாடை போடுறதே கிடையாது. இவனுக்கு இந்த வெளியில இருக்கிற சரீரத்துக்கு மட்டும் 3 நேரத்துக்கு என்ன 5 நேரம் கூட போடுறாங்க சில ஆட்கள்.
7 நேரம் போடுறாங்க. அதுக்கு இடையில 4-5 காஃபி டீ வேற, அதுக்கப்புறம் போண்டா கீண்டா பயிர் இதெல்லாம் வச்சு அடிக்கிறது. தோத்துறான், சாப்பிடுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவனை கவனிக்கிறத விட எவனை நல்லா கவனிக்கணும்? ஆவி மனுஷனை நன்றாய் கவனிக்க வேண்டும். அவனை கவனிக்கலைன்னா உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் மெலிந்து நலிந்து என்ன செய்வான்? போய் விடுவான். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு பெரிய மாளிகை இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு பெரிய பங்களா இருக்குது, நல்லா அழகாக கலர் அடிச்சு நல்லா சூப்பராக இருக்குது, சுற்றியில் நல்லா தோட்டம் இருக்குது, கார்டன் இருக்குது, நல்லா காரு வண்டி எல்லாம் நிற்குது, சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா உணவுகள் அது இது எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் குடியிருக்கிற ஓனரு படுத்து படுக்கையா பேண்ட் இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? எல்லாமே இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, உணவு இருக்குது, அது தோட்டங்கிட்ட எல்லாம் பார்க்க அவ்வளோ ஜோராக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் குடியிருக்கிற மனுஷன், அந்த வீட்டு ஓனரு நல்லா மெலிந்து நலிந்து போய் ஒன்றும்லாம் பேனு அப்படியே கண்ணுங்கன்னெலாம் உள்ளே போய் அப்படியே படுத்த படுக்கையாக இருந்தார், சாக பழக்க இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? அர்த்தமே பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க பாருங்க. வெளியில் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் உள்ள என்ன கிடையாது, ஒன்றும் கிடையவே கிடையாது. அநேகர் பாருங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை கவனிக்கிறது கிடையவே கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் வெளியில் விளையாடிக்கிறாங்க, ஆனால் உள்ள இருக்கிற ஆளு எப்பயே செத்து நாரி போயாச்சு. உள்ள அடக்கம் பண்ணாங்கல்ல, அது 4 நாள் அழுகி எல்லாம் போய் எல்லாம் ஆயிடுச்சு. வெளியில் பார்த்தா பச்சை கலர் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு, ஓன் கலரை பெருசா ஏன் கலரை பெருசா? என்ன என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? ஓன் சிலுவை பெருசா ஏன் சிலுவை பெருசா? ஓன் டெக்கரேஷன் பெருசா ஏன் டெக்கரேஷன் பெருசா? எது வேணா பெருசா வச்சுக்க போ. உள்ள இருக்கிற ஆள் எப்படி இருக்கிறாரு? எல்லாம் இருக்கிறீங்களா? யூதர்களை பார்த்து சொன்னார் பாருங்க, ஒரு அங்கிக்கு 2 அங்கியை மேலே போட்டுக்கிறது, தலையில் லெதர் பெட்டியை கட்டிக்கிறது, பெரிய நாடா கயிறு இடுப்பில் கட்டி தரையில் தொங்க விடுறது, பின்னால் ஒரு வஸ்திரம், அது தரையெல்லாம் கூட்டிக்கிட்டே வருது தெருவில். தெருவுலாம் பார்க்குறோம், அடே அப்போ எவ்வளோ பெரிய பக்திமானியா. கர்த்தர் சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே. வெளியில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஜோராக இருக்கிற, உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் செத்து நாரிக்கிட்டு இருக்காண்டா, என்ன பண்ண போற? எல்லாம் இருக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கவனியுங்கள். அநேகர் ஆவி மனுஷனை கவனிப்பது கிடையவே கிடையாது, அவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பது கிடையவே கிடையாது, அவனுக்கு வேலைக்கு சாப்பாடை போடுறது கிடையவே கிடையாது. ஆகையால் தான் உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் நலிந்து மெலிந்து பாருங்க, அப்படியே இப்பக்கே அப்பக்கே என்ன செய்யறான் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். உள்ள இருக்கிற ஆவி மனுஷனுக்கு சாப்பாடை கரெக்டாக என்ன செய்யணும்? போடணும், உணவை போடணும், அவனுக்கு தேவையான சாப்பாடு என்ன செய்யணும்? கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். உள்ள இருக்கிற மனுஷனுக்கு சாப்பாடு எது? தேவனுடைய வார்த்தை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். என்ன செய்வான்? பிழைப்பான். மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. என்ன செய்திருக்கிறதே? மனுஷன் எதனாலே பிழைப்பான்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பக்கத்தில் கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க எதனால பிழைக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தையினாலையா அல்லது புரோட்டானாலையா? தேவனுடைய சரீரம் புரோட்டானால பிழைக்குது, சப்பாத்தினால பிழைக்குது, பிரியாணினால பிழைக்குது, சில்லி சிக்கன் சுக்கா வறுவல்னால பிழைக்குது. எது? சரீரம். ஆனா உள்ள இருக்கிற ஆவி மனுஷனுக்கு சில்லி சிக்கனை போட முடியாதே, அவனுக்கு புரோட்டா போட முடியாதே. அவனுக்குரிய உணவைத்தான் அவனுக்கு போட முடியும். அவனுக்குரிய உணவு எது? தேவனுடைய வார்த்தை. அந்த உணவை போட்டாதான் அவன் ஆரோக்கியமாயிருப்பான், அவன் சுகமாயிருப்பான், அவன் பலனாயிருப்பான், அவன் விசுவாசமாயிருப்பான். அவன் பாருங்க ஜெயிக்கக்கூடியவனான செய்வான் இருப்பான். எத்தனை பேர் ஜெயிக்கணும் விருப்பப்படுறீங்க? ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைங்கிற அப்பத்தை என்ன செய்யணும்? ஆவி மனுஷனுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், போஷிக்க வேண்டும்.
அப்போ இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் என்ன செய்வான்? பிழைப்பான்.